ஐவகை நிலைப்பாகுபாடு, முதலில் 4 வகை நிலம், பிறகு 5 வகை நிலப்பாகுபாடு என்ற வகையிலே 5 நிலங்களுக்கும் வெவ்வேறு கடவுளர்களாக 5 கடவுளர்களை தொல்காப்பியம் நமக்கு காட்டுகிறது. இந்த 5 கடவுளர்களை ஒருங்கிணைத்து திராவிட மதம் என்று ஒரு சொல்லாடலால் கூறுகிறார் மயிலை சீனி வெங்கடசாமி. பலருக்கும் இது ஆச்சரியமான ஒரு சொல்லாடல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆணையிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான சமயங்கள் இருக்கின்றன, அதனுடைய தொடர்பு ஃபாலோயர்ஸ் யார், அதை ஏற்றுக்கொள்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பை தொடங்கினார்கள். அப்போது முதலாக கணக்கெடுப்பை அவரிடமிருந்தே தொடங்குவோம் என்று சொல்லி முதல்வராக இருந்தபோது அவரிடத்திலே போய் அது கணக்கெடுப்பை சொன்னார்கள், நீங்கள் சார்ந்த மதம் என்ன என்று சொல்லி. அப்போது அவர் சொன்னார், நான் திராவிட மதத்தை சார்ந்தவன் என்று சொன்னார். எல்லோருக்கும் ஆச்சரியம். அதுவரை அப்படி சொல்லாடலை பலர் கேட்டதில்லை. என்ன இவர் குழப்புகிறாரே என்று கூட நினைத்தார்கள். பத்திரிகைகளில் அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம், கேலி சித்திரங்கள் எல்லாம் வந்தன. ஆனால் அவருக்கு முன்பாகவே மயிலை சீனி வெங்கடசாமி திராவிட மதம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே தமிழருடைய தொன்மையான கடவுளர்கள் 5 நில பாகுபாட்டில் இருந்த 5 திணை கடவுளர்கள் தான் தமிழருடைய கடவுளர்கள்.